போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, ஜனவரி 2025 மாத நடப்பு நிகழ்வுகள். ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ போட்டுருக்கோம். அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் பாருங்க. வீடியோ முழுமையாக பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரணும்னாக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் கேள்வி, இந்திய ராணுவம் எந்த ஏரியில் சத்ரபதி சிவாஜியின் சிலையை நிறுவியுள்ளது? சரியான விடை பாங்கோங் ஏரி, ஆப்ஷன் ஏ. அடுத்ததாக, சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தில் உரையாற்ற ஆளுநருக்கு அதிகாரம் அளிக்கும் பிரிவு எது? சரியான விடை ஆப்ஷன் சி, பிரிவு 176. அடுத்ததாக, அதிக எண்ணிக்கையிலான தொழிலாளர்களை சுமார் 6.45 லட்சம் ஊழியர்கள் கொண்டுள்ள மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் டி, மகாராஷ்டிரா. அடுத்ததாக, 18வது பிரவாசி பாரதிய திவாஸ் மாநாடு எங்கு நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் சி, புவனேஸ்வர். 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகளை முதன்முறையாக நடத்த உள்ள மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி, உத்தரகாண்ட். 2024ஆம் ஆண்டில் எந்த நாட்டின் மத்திய வங்கியால் அதிக அளவில் தங்கம் வாங்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் டி, போலாந்து. பாரத் போல் வலைதளமானது எந்த அமைப்பினால் தொடங்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் டி, சிபிஐ. தமிழகத்தின் முதல் மிதக்கும் உணவகம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, முட்டுக்காடு. 2025ஆம் ஆண்டு கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டிகளின் பனிசார் போட்டிகளை நடத்தியுள்ள நகரம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி, லே. மத்திய அரசின் இணைய சந்தையுடன் தனது முதல் கொள்முதல் நடைமுறையை முழுமையாக ஒருங்கிணைத்த நாட்டின் முதல் மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி, உத்தரப்பிரதேசம். இவற்றில் பீமா சகி யோஜனா திட்டம் எதனுடன் தொடர்புடையது? சரியான விடை ஆப்ஷன் டி, காப்பீட்டுத்துறை. இந்திய ராணுவம் எந்த நகரில் உங்கள் ராணுவத்தை அறிந்து கொள்ளுங்கள் கண்காட்சி 2025 ஏற்பாடு செய்தது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஹைதராபாத். பிரவாசி பாரதிய திவாஸ் ஆண்டுதோறும் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் பி, ஜனவரி 9. 23வது திவ்ய காலமேளா எந்த நகரில் நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, வடோதரா. ஓம்காரேஸ்வர் மிதக்கும் சோலார் திட்டம் எந்த நதியின் மீது துவங்கப்பட்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி, நர்மதை. கொள்ளளவு அடிப்படையில் உலகின் மிகப்பெரிய செயற்கை ஏரி எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் பி, சிலி. அதிக நேரம் வேலை செய்பவர்கள் நாடுகளின் பட்டியலில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? சரியான விடை ஆப்ஷன் சி, பூட்டான். இவற்றில் எந்த மாநிலத்தில் உடந்தி சிதா நதி புலிகள் வனக்காப்பகம் அமைந்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, சத்தீஸ்கர். எந்த மாநிலத்தில் ஆச்சாரிய சாணக்கிய கௌசல்ய விகாஸ் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் டி, மகாராஷ்டிரா. உலகிலேயே மிகவும்
அதிக அளவில் ரஷ்யாவில் இருந்து எண்ணெயை இறக்குமதி செய்யும் நாடு எது? சரியான விடை ஆப்ஷன் சி இந்தியா. தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி லோத்தல். இந்தியாவின் முதல் சூப்பர் கெபாசிட்டர் உற்பத்தி நிலையம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் ஏ கேரளா. இவற்றில் கர்பா நடனம் தொடர்புடைய மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ குஜராத். இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணி அயர்லாந்துக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் எவ்வளவு ரன்கள் குவித்து சாதனை படைத்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி 435 ரன்கள். இவற்றில் எந்த மாநிலத்தில் பந்தவ்கர் புலிகள் சரணாலயம் அமைந்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் டி மத்திய பிரதேசம். எந்த மாநில அரசு குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு சிறப்பு ரேஷன் கார்டுகளை வழங்கியுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி மிசோரம். ஐசிசியின் டிசம்பர் மாத சிறந்த வீரர் விருதை வென்றவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி ஜஸ்பிரீத் பும்ரா. தாய் வழி இறப்பு விகிதம் குறைவாக உள்ள மாநிலம்? சரியான விடை ஆப்ஷன் ஏ கேரளா. ஐநா அமைதி ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் டி 2005. உலக ஆடியோ காட்சி மற்றும் பொழுதுபோக்கு உச்சி மாநாடு 2025 நடத்த உள்ள நாடு எது? சரியான விடை ஆப்ஷன் சி இந்தியா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரணும்னாக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேங்க. நன்றி.